ஸோ எல்லாம் சொல்லும்போது வீடியோ. ஸோ ஆக்சுவலாக டூ டேஸ் பக்கம் அந்த வீடியோ போடல. ஸோ ஆக்சுவலாக நெட்டே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ட்ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்குள்ளே டிபி எடுத்துருன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக யூரோ யூஎஸ்டியில் 4 ஹவர்ஸில் இருக்கும்பாங்க. 4 ஹவர் வளர்க்கும்போது நம்ம நல்லா ஸ்ட்ரக்சர் பார்த்து நான் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ட்ராப் வச்சான், லிக்விட் எடுத்தான் மார்க்கெட் ஃபுல்லாக நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து இங்கே பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் சொன்னால் நம்ம என்ட்ரி போட்டோம். ஸோ அந்த ட்ரேட் தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம 2 ட்ரேட் போடுவோம் எப்பயுமே. ஸோ இது ஒரு ட்ரேட் போட்டேன், அது வந்து என்னோடய ஃபஸ்ட் எஸ்எல் எடுத்துட்டான். ஸோ அதனால் நான் அடுத்து செகண்டு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் போட்டேன். ஸோ அதுதான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ரிஸ்க்கு நம்ம டிப் வைக்கிறதா இருந்தால் கீழே இங்கே $70 வரைக்கும் வைக்கலாம். பட் ஆனால் நான் வந்து வைக்கல. ஸோ ஏன்னா நம்ம 2 ட்ரேட் எடுத்தால் 3:1 தனியாகவும் எடுக்கலாம், நம்ம வந்து ஃபுல்லாக லாஸ்ட் ஸ்விங் லோ வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இஃப் இன்கேஸ் ஃபஸ்ட்டு நம்மளோட டிபி ஹிட் ஆகிடுச்சுன்னா கூட செகண்ட் வந்து நம்மளுடைய எஸ்எல்சி இங்கே லாஸ்ட்டு இது ஃபஸ்ட் எஸ்எல் ஃபஸ்ட் டிபி எடுத்து விடணும். ஸோ லாஸ்ட்டாக வர நம்ம ஸ்விங் லோ வரைக்கும் வரப்போ நம்மளுடைய எஸ்எல்லை ட்ரிகர் பண்ணிடலாம். ஸோ எஸ்எல் காஸ்ட் டு காஸ்ட் வச்சும்போது நமக்கு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு. ஸோ அதனால தான் வந்து எப்பவுமே 2 ட்ரேட் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நான் இப்போ ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ரிஸ்க் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ 3:6 வேலை வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்னோடய எஸ்எல் வந்து $12 போக வச்சுருக்கேன். டிபி வந்து $50. ஸோ ஆக்சுவலாக நைட்டுக்குள்ளே ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம்.